ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பெரிய ஒரு பூகம்பமே வெடிச்சிருச்சு. ஆனால் இந்த பூகம்பத்துக்கும் நம்ம நந்தினிக்கு எந்த வித ஒரு சம்மந்தமும் கூட கிடையாது. ஆனால் அந்த பூகம்பம் வெடித்ததுக்கும் நம்ம நந்தினிக்கு தாங்க. ஏன்னா நம்ம நந்தினியை பார்த்தாலே சுந்தரவல்லிக்கு ஆகாது. அதனால் யார் என்ன தப்பு பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி நந்தினி நந்தினி. சுந்தரவல்லிக்கு நந்தினியை தவிர வேறு யாரையும் தெரியாது. அதனால தான் நம்ம நந்தினியை பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. அந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல் நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், இந்த வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போவே இங்கே இப்படியே பஸ் ஏறி போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிட நந்தினி, அந்த முடிவு மட்டும் எடுக்காது, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிடுமா, இந்த வீட்டு போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலையா எவ்வளோ சொன்னாலும் இல்லையா உங்கள் மேலே தப்பு இல்லை, நான் போகிறேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நந்தினி எவ்வளோ சொன்னாலும் அதுக்கப்புறம் மாதவி, சுரேகாலாம் போகாத நந்தினி எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே நம்ம நந்தினிகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நந்தினி, நீங்கள் இருந்து தான் ஆகணும், நீ போகக்கூடாது, நீ இந்த வீட்டு மருமக தான், நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சூர்யாவுமே நந்தினி நீ எங்கேயும் போகாத நந்தினி, என் கூடவே இரு நந்தினி அப்படி இப்படின்னு சொல்லவும் நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே பண்ணல. என்னடா இது சூர்யா சார இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு தோணிடுச்சு. உடனே எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணதுனால வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா நம்ம சுந்தரவல்லி நந்தினியை பார்த்ததுமே பிபி ப்ரெஷர்லாம் ஏறி டென்ஷன் மண்டைக்கேறி அதை இதையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம நந்தினி ரொம்ப ரொம்ப சோகத்தோட ரூமுக்கு போய் உட்காந்துடுறாங்க. எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பாட்டிக்கிட்டே சொல்கிறாங்க. பாட்டி, நான் சொல்கிறத யாருக்கிட்டே அப்பாக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டே சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நந்தினி, சொல்லு நந்தினின்னு சொல்லும்போது, இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சு, சுந்தரவல்லி அம்மா என்னை பார்த்தாலே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா, நீ என்னை அழைச்சிட்டு போ பாட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டி எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாங்க. நந்தினி, நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீ கூட என் பாட்டி என்னை புரிஞ்சிக்கலாம், நான் இங்கேயே இருந்தால் கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி அந்த ஒரு வார்த்தைக்காக, சரி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், நீ வந்துரு, இங்கேயே வந்துரு, அப்போ தான் உன்னோட அருமை அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கிட்ட பாட்டி சொல்லவும், அப்போ தான் நம்ம நந்தினிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்மளோட நிம்மதி எல்லாம் கிடைக்க போகுது, நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி நீ யாருக்கிட்டே சொல்லாத, ஏன்னா சொல்லிட்டாங்க அப்படின்னா உன்னை யாரும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க, அதனால் நீ யாருக்கிட்டே சொல்லாத, நான் நாளைக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம சூர்யா சார் பின்னாடிலேருந்து கேட்டுடுறாரு. கேட்டுட்டு என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், வட்டா.